வச்சு செல்வத்துக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்கிற மீனா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, உங்களோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. ரேகா சத்யா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கண்டிப்பாக மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க, அந்த முடிவுலேருந்து நான் மாறதா இல்லை அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. என்னோட ஸ்டேட்டஸ் வர உங்களோட ஸ்டேட்டஸ் வர எனக்கும் உங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படியே சொல்கிறாங்க. முத்து வந்து சத்யாகிட்ட பேசுகிறாங்க. காரை வச்சு செல்வத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. சரி மாமா, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. செல்வத்துக்கு கால் பண்ணி முத்து வர சொல்கிறாங்க. காரை வச்சு காசு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிடா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செல்வம், சத்யாகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், காசு ரெடியானதும் நீ காசை கொண்டு உடனே அருட்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, மாமா இந்த மாதிரி கார் அடமானம் வச்சு காசு வாங்கி கொடுக்குறாங்க செல்வத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேவோட அம்மா சீதாவும் மீனா வர சொல்லி பேசுகிறாங்க. இதுக்காக மீனா காரை வச்சு பணம் கொடுக்குறீங்க, உங்களால் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டுமா அவருக்கு எப்படி கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி அவர் அந்த பணத்தை கட்டுவார் அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மா. அந்த செல்வம் தான் கட்ட போறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சீதா, உன்னோட வீட்டுக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. அவர் என்னமா சொல்லுவார், பணத்தை வாங்கி அவர் பாட்டு வச்சுக்கிட்டாரு, இதுக்காக சின்னமா அப்படி எப்படி பண்ணுறாரு, இந்த பணம் வந்துட்டு அவங்க அம்மா திரும்ப வந்துருக்காங்களா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அவருக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, ஹஸ்பண்டை பழி வாங்கணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே அவர் எப்படி இருக்கார், ஒரே குடும்பத்தில் எப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க.